ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கூகுள் பே டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கூகுள் பே ஓப்பன் பண்ணிக்கணும். இதில் டாப் ரைட் கார்னரில் உங்கள் லோகோ இருக்கும் இல்லையா, ப்ரொஃபைல் லோகோ. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பர்சனல் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ ஜிபேக்கு, அந்த மெயில் ஐடி காட்டும். அந்த மெயில் ஐடியை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, சேம் அதே மாதிரி ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா டேட்டா அண்ட் பர்சனலைசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கூகுள் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய கூகுள் பே அக்கௌண்ட்டு சேம் மெயில் ஐடி தான் ஆட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நான் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. இன்கேஸ் உங்கள் மெயில் ஐடி வேறு ஏதோ மெயில் ஐடி சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு மெயில் ஐடி எந்த மெயில் ஐடி இருக்கோ அந்த மெயில் ஐடியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய மெயில் ஐடியே தான் கூகுள் பேயில் ஆட் ஆகிருக்கு. ஸோ நான் பேக் வந்துடுறேன். கீழே ஸ்வைப் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா என்னோடய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதை நம்ம 3 ப்ராசஸில் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டெலீட்டுன்னு ஒரு ட்ராப் டவுன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட், ஆல் டைம், கஸ்டமரேஜ் அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்குது. லாஸ்ட் ஹவர்னா லாஸ்ட் 1 ஹவரில் இருக்க டேட்டாஸில் டெலீட் ஆகிடும். லாஸ்ட் டேனா லாஸ்ட் டேயில் இருக்க டேட்டாஸில் டெலீட் ஆகிடும். ஆல் டைம்னா நீங்கள் ஃபுல்லாக டெலீட் பண்ணணுன்னா டெலீட் பண்ணிக்கலாம். கஸ்டம் ரேஞ்ச்னால் நீங்கள் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் டெலீட் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன் டேட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது டெலீட் ஆகிடும். ஸோ இல்லைனா நீங்கள் சிங்கிள் டேட்டா மட்டும் டெலீட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே எக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெலீட்டுன்னு இருக்கும். ஸோ டெலீட் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்பி வாய்ஸோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மாதிரி மேலும் சில இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே எங்களோட டெலகிராம் சேனலும் ஷேர் சாட் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணுறேன். அதில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோஸை கெட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.